இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானாகர் வச்சிருக்கோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சுகர் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க வட இந்தியாவில்? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் தான் வேற வச்சுட்டு இருக்காங்க? இது கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், பதில் எழுதுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன், யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இல்லை ப்ரெஷர் சரியா இருக்கா? இல்லை கொலஸ்ட்ரால் சரியா இருக்கா? இல்லை யாருக்காவது இந்த பானவேறு குறைஞ்சிருக்கா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? சொல்லுங்களா. இதென்னது ஆவாரம் பூ, இதென்னது கருவேப்பிலை, இதென்னது வெந்தயம், இதென்னது கிரீன் டீ, இதென்னது கரிஞ்சீரகம், இதென்னது வெந்தயம், இதென்னது நாவல் பழம், இதென்னது நெல்லிக்காய் ஜூஸ். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க, ஓகேவா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்சுலினுக்கு கூட 10 மாத்திரை, 15 மாத்திரைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140, 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் வாடகைன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதீங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ஸ்டே டியூன்.